நிறைய நேரத்துல இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் போது நம்மளோட சிந்தனைகள்ல நிறைய காரியங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய நேரத்துல நம்ம மாம்சத்தின் காரியங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்மளே ஏதாச்சும் ஒண்ணு யோசிச்சுட்டு இருப்போம். நிறைய நேரத்துல சத்ரு நம்மள படிக்க விடாதபடிக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொண்டு வரும்போது நம்ம என்ன ஆயிடுறோமா, தேவனோட வார்த்தைக்கு நம்ம ஒரு குருடர்கள் போல ஆயிடுறோம். அப்படி குருடர்கள் போல ஆகும்போது தேவ வார்த்தையில உள்ள அந்த அற்புதங்கள், அந்த அதிசயங்கள், அந்த அசாத்தியங்கள், அந்த நன்மைகள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியாம போகுது. நம்ம ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டிருக்கிறதுனால நம்ம ஏனோ தானோ இந்த டெக்ஸ்ட் புக்கை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போயிடும். ஆனா இன்றைக்கு கர்த்தர்கிட்ட நம்ம கேட்போம், ஏசப்பா என் கண்களை திறங்க, உம்முடைய வேதத்துல உள்ள அந்த அதிசயங்களை நான் அறிந்து கொள்றதுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஏன்னா இந்த வேதத்துல ஒரு பேஜ்லயவங்க அதிசயங்கள், அற்புதங்கள், நன்மைகள், தேவனுடைய மகத்துவம், மகிமை அவ்வளோ 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 ஒரு வெயிட் உடையது, அவ்வளோ ஒரு டெப்த் உடைய காரியம் தான் இந்த வேதம். ஆனா இந்த வேதத்தை எவ்வளவு நாள் நம்ம சும்மா ஏதோ திருப்பி போட்டு படிச்சுட்டு போயிட்டே போறோம்ல, எதையும் உணராம, எதையும் பெற்றுக்கொள்ளாம. ஆனா இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், என் கண்களை திறந்த அருளுங்க நம்ம கேட்க போறோம். ஓப்பன் மை ஐஸ் நம்ம கேட்க போறோம். we are missing out on so many things. தெரியுமா, இந்த வேதத்தை அது உள்ள மகத்துவத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியாததுனால நம்ம நிறைய காரியங்களை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். தேவன் நம்மளுக்கு பேசுற காரியங்கள் நம்ம நிறைய நேரத்துல ஆசீர்வாதத்தை மாத்திரமே பெற்றுக்கொள்ள அதை வாசிக்கிறோமே தவிர, ஆனா அதுல அதையும் தாண்டி நிறைய காரியங்கள் இருக்கு. அதோட ஆழத்தை நம்ம புரிந்து கொள்ளும் போது அந்த அதிசயங்களை நம் கண்கள் பார்க்க ஆரம்பிக்கும். இதை கொடுக்க நம்ம ஜெபிப்போம், ஏசப்பா எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தாங்க, எனக்கு அந்த ஒரு தருணத்தை தாங்க. ஒரு நாளும் நான் வேதத்தை வாசிக்கும் போது உங்களோட அதிசயங்களை என் கண்கள் காணணும் அப்படின்றத நம்ம